நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் ஏறெடுக்கப்பட்ட சபங்களின்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக தியானிப்போம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 27வது அதிகாரத்துல 6வது வசனத்தை சத்தமாய் மைக்கில் வாசிங்க. அதை தொடர்ந்து செய்திகளை தியானிப்போம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த ஆசீர்வாதங்களை வைத்து தியானிக்கிறோம். அவைகளில் மிக முக்கியமானது கனிகள், மரத்துல உண்டாகிற பலன்களை குறித்து தியானித்திருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் தியானித்த வார்த்தையின்படியாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை, நாம் ஆண்டவருக்காய் உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்நாட்கள் செழிப்பான மரத்துக்கு சமானமாக ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே அவர் நமக்காக வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மரங்களுக்கு சமானமாய் செழிக்கிற மரங்களுக்கு சமானமான வார்த்தைகளை நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? தெரிஞ்சதை சொல்லுங்க. இதுல ஒண்ணு சொல்லலாம். ஏசாயா 27:6 ஒன்று சொல்லலாம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை, அது ஒரு மரத்துக்கு சமானமான வார்த்தை. தொடர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நீதிமான் பனையை போல செழிப்பான், அது ஒரு மரத்துக்கு சமானமான வார்த்தை. ஐயா சொன்ன மாதிரி மத்தேயுல மரத்தை அதனுடைய கனிகளாலே அறிவீர்கள், அது ஒரு மரத்துக்கு சமானமான வார்த்தை. சங்கீதம் 1வது அதிகாரத்துல வரும். அவன் ஈர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரம். அப்படிப்பட்ட மரத்தை ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்கிறாரு. அது என்னங்கிற குறித்து தியானிப்போம். அது ஒரு வார்த்தை. இப்படியாக அந்த ஆரோனுடைய கோல் குளிர்த்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், அது ஒரு வார்த்தை. இப்படியாக ஆண்டவர் அதே போல தானியேல் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல அண்டைய அந்த பாபிலோனிய ராஜாவாக இருந்த, யாருமா சொல்லுங்க, யார் இருந்தா? அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல மகாராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சார், அந்த ராஜாவுடைய அரண்மனையில வேலை பார்த்த தானியேல் என்கிற 2 பேருக்கும் இடையில ஒரு சம்பாஷணை, வாழ்க்கை, ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் ராத்திரியில பார்த்த ஒரு கனவு, ஒரு ட்ரீம், ஒரு சொப்பனம், ஒரு காரியத்தை குறித்து ராஜாவுக்கும் அவருடைய அரண்மனையில ஆண்டவருடைய ஆவியை பெற்ற, விசேஷமாக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியை பெற்ற தானியேலுக்கும் இடையில நடந்த ஒரு சம்பாஷணை, அதோடைய வாழ்க்கையில நடந்தது பின்னாட்களில. அதுவும் ஒரு மரத்துக்கு சமானமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே தியானிப்போம். அந்த பாபிலோன் ராஜா எப்படி நம்முடைய ராஜ்யம் இருக்கிறதோ அதே போல அந்நாட்களிலே பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் இருக்கிறார். வாசியுங்கள், தானியேலுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அங்கேயும் யோசித்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஆண்டவர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது.
உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் ஆ, அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. இப்போ அவர் ஒரு காரியத்தை வெளியே சொல்ல வருகிறார். அவருடைய வாழ்க்கையில மகாராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த காரியத்தை வெளியே சொல்ல வருகிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார்? அவர் ஒரு சொப்பனத்தை, ராஜா ஒரு கனவை, ராஜா ஒரு ட்ரீமை ராத்திரியிலே பார்க்கிறார். அது என்ன சொப்பனமா? அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? வாசியுங்க, சத்தமாய் வாசியுங்க. அதுல தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நான் படுத்திருந்த போது ஆ, என் தலையில் தோன்றின தரிசனங்கள் ஆ. என்னவென்றால், ஆ, இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். ஆ, அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து ஆ. தேசத்தின் எல்லை பரியந்தமும் ஆ. காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. இப்போ அவர் ஒரு மரத்தை, விருட்சத்தை பார்க்கிறார். என்ன மரம் போடல, ஒரு மரத்தை பார்க்கிறார். மரம் செழித்து இருக்கிறது, கொப்புகளும் கிளைகளும் அதுல கனிகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மரம் அவருடைய வாழ்க்கையோடு ஆண்டவர் அங்கே ஒப்பிட்டு காண்கிறார், ஒப்பிட்டு அதை காண்பிக்கிறார். அது அவருக்கு தரிசனமாக ராத்திரியிலே வருகிறது. ராஜா, மகாராஜா மிகவும் ஞானம் உள்ளவர். நீங்க போய் வாசித்தீங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சார் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். அது இன்னைக்கும் சான்றுகளோடு இருக்கிறது பாபிலோன் தேசத்துல. அப்போ அவருடைய ராஜ்யத்துல ஒரு அதிகாரியாக தானியேல் இஸ்ரவேலிலிருந்து சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அங்கே சென்று மிகப்பெரிய ஞானவானாய் காணப்பட்ட தானியேல் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார். அந்த சொப்பனம், அந்த கனவு, அந்த அந்த நினைவுல உண்டான அந்த சொப்பனங்கள் என்ன என்பது அவரால் புரிந்து கொள்ள முடியல. மிகப்பெரிய கலக்கங்களுக்கு உள்ளாகிறார், திகிலுக்கு உள்ளாகிறார். இந்த காரியம் என்ன என்று பார்க்கல. என்ன காரியத்தை காண்பிக்கிறார்? அந்த மரம் செழிப்பாக வளர்ந்ததாகவும் அந்த மரம் மிகவும் ஆச்சரியமாக இருந்ததாகவும், ஆனால் என்ன நடந்தது? அதை கீழே வாசிங்க. அதன் இலைகள் நேர்த்தியும் ஆ. அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. ஆ, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. ஆ, அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. ஆ. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. ஆ, நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது ஆ, காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். ஆ, அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி ஆ. இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், ஆ, இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், ஆ. இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலும் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். இந்த மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கை எதையோ கூட நம்ம ஒப்பீடு செய்கிறோம். அப்படி இருந்துருவோம், இப்படி இருந்துருவோம், அதுபோல இருந்துருவோம், இவரை மாதிரி இருந்துருவோம், அவரை மாதிரி இருந்துருவோம். வேதாகமோ அந்த பாபிலோனிய ராஜாவுடைய வாழ்க்கையை எதோடு ஒப்பீடு செய்தது? நல்ல செழித்த பழங்களை கொடுத்த மரத்தோடு ஒப்பீடு செய்கிறது. இன்னைக்கு மாலையிலும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு நல்ல மரத்துக்கு சமானமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மரமாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம போக போக நம்ம தியானிப்போம். இந்த ராஜாவாய் இருந்தாலும், ஞானவானாய் இருந்தாலும், பலமுள்ளவனாய் இருந்தாலும், ஆனா ஏதோ ஒரு வகையில ஆண்டவருக்கு அந்த ராஜா எப்படி இருக்கிறாரு? எதிராக செயல்படுகிறார். எப்படி இருக்கிறாரம்மா? எப்படி இருக்கிறார் ஐயா? அந்த ராஜா ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறார். அந்த தரிசனம் எப்படி கொடுக்கப்பட்டது? ராஜாவுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கின நல்ல பழங்களை உடைய மரங்களாக ராஜா கனவு காண்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த மாலை பொழுதும் இனி வரும் காலங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு இதே போல சங்கீதம் 1:3 தரிசனங்களை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நீர்க்கால்களின் ஓரமாய்
நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலை உதிராரம் மரத்தின் காட்சிகளை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. தானியேல் அழைக்கப்படுகிறார். தானியேல் விளக்கத்தை சொல்லுகிறார். அது என்ன விளக்கமா, அந்த மரம், ஆண்டவரே இந்த ராஜாவே நீர் பார்த்த மரம் வேற யாரும் அல்ல, அது யாரு தான்? நீர் தான். ஆனா இந்த காரியங்கள் யாருக்கு சம்பவிக்க வேண்டும்? உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, உங்களுடைய பகைவர்களுக்கு சம்பவிக்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை அங்கே காண்பிக்கிறது வேதாகமம். என்ன நடந்தது? பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து அந்த மரத்தை என்ன பண்ணாங்க? வெட்டி கிளை வேறு இலை வேறு அப்படின்னு சொல்லி மரத்தை வெட்டினார்கள். ஆனா நமக்கு கொடுக்கப்படுகிற இது ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக மட்டுமே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தரிசனங்களை கொடுப்பாரா? சங்கீதம் 1:3 படியாக கொடுப்பார். எப்படி அவர் மேல தியானமாய் இருக்கிற மனுஷன், நம்ம எல்லாம் அவர் மேல தியானமாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜா அதிர்ச்சியா கண்டிப்பாய் அடைந்திருப்பார். ஆனா இவர் என்ன செஞ்சாரு இந்த ராஜா? வாசியுங்கள். தானியேலுடைய புத்தகம் 4வது அதிகாரத்துல 17வது வசனம். ஆச்சரியமாக இருக்கும். 4:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரிசனங்கள் வெளியிலிருந்து பார்த்தா இது சாதாரணமான ஒன்று தானே, எல்லாத்துக்கும் வர்றதானே. மரம் ஒரு பெரிய காரியமா இப்படித்தான் நாம் நினைப்போம். ஆனா நம்மை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற ஆசீர்வாதமான நல்ல காரியங்கள் இனிமே சாதாரண மொழியில மற்றவங்களுக்கு புரியாது. அது என்ன மொழியில ஆண்டவர் சொல்ல போகிறாரா? பரிசுத்தவான்களினுடைய, அது நல்ல வாசியமா 17, பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். தீர்மானிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில ஆண்டவர் அந்த பரிசுத்தவான்களின் மொழியினால நம்மோடு பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வேணும்? வாழ்க்கையை மரத்தோடு இணைக்கிற அந்த சத்தியத்தை மனித வார்த்தைகளால பேசினா புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த மாலை வேளையில பரிசுத்தவான்களின் மொழியினால நம்ம கூட அபிஷேகத்தினாலே பேசுவாராக. ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்க கூட ஆண்டவருடைய மொழியினால பேச வேண்டும் இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா இந்த மாலை வேளையில அபிஷேகத்தினால பரிசுத்தவான்களுடைய மொழியினால பேசுவார். என்ன பேசினார்? இந்த ராஜா என்ன செஞ்சார்? வாசிங்க. அவர் என்ன செய்தார்? அவர் நான் கட்டின பாபிலோன் அல்லவா? அந்த வசனத்தை வாசிங்க. அதுல அதே தானியேல் 4வது அதிகாரத்துல 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின்றி தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லு மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அல்லேலூயா. என்ன நடந்தது?
என்ன நடந்தது? அந்த ராஜா, மகாராஜா, வல்லமையுள்ள ராஜா இவ்வளவு எச்சரிப்புகளை கேட்ட பின்பும் தன்னுடைய சொப்பனத்துக்கு, தரிசனத்துக்கு அந்த தேவ மனிதனாகிய தானியேலுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பும், அறிவிப்பு வந்த பின்பும், இப்படித்தான் நடக்க போகிறது என்பதை சொன்ன பின்பும், எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அதுக்கு பின்பும் இந்த ராஜா மனம் திரும்பவில்லை. இந்த ராஜாவுக்கு அவனுடைய ஆழ் மனதில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மரத்தோடு ஒப்பிட்டு காண்பித்து விளக்கங்களையும் கொடுத்துட்டாரு. இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் ஆண்டவரால கொடுக்கப்படவில்லை. ஆனா கொடுக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால், தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருப்பார் என்றால், உங்களோடு சில காரியங்களை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேசியிருப்பார் என்றால், நீங்கள் முழு மனதாய் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்றது, சர்ச்சில் என்ன சொல்றது, இவர் என்ன சொல்றது, இது என்ன வசனம், எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா, இந்த ராஜா தானியேல் 4வது அதிகாரத்துல அந்த நேபுகாத் ராஜா அவன் நினைச்சிருப்பான், என்னை எதுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் சொன்னது நடக்கும் சொல்லி, நான் கட்டின பாபிலோன் அல்லவா நான் நான் நான். என்ன நடந்தது? மனுஷன் என்கிற கேட்டகரியில இருந்து அவன் என்ன செய்யப்பட்டான்? 6 இருந்து -1 போட்டால் என்ன வரும்? 6 - 1 என்னம்மா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மகாராஜா அப்ப என்ன ஆயிட்டாருமா? மகாராஜா என்ன ஆயிட்டாரு? 6 - 1 இஸ் ஈக்குவல் டு எத்தனை வந்தது? அதை எதை சொல்லுவோம்? அது நம்மளே முடிவு பண்ணி கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்குத்தான் உலகம் உங்களை போற்றும். 6 அறிவு. ராஜா, மகாராஜா, மகாபிரபு, பாபிலோனிய ராஜா ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். மரத்தோடு வாழ்க்கை ஒப்பிடு செய்கிறார். இருந்தவே இல்லை. நான் நான் நான். ஆண்டவர் ரொம்ப எளிதாக செயல்பட்டார். அவனை அடிக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. 6 இருந்தது. 6 மேல கிரீடம் இருந்தது, அரசாட்சி இருந்தது, அரண்மனை இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆண்டவர் இந்த பக்கம் 1 போட்டார். என்ன போட்டார்? மைனஸ் போட்டு ரொம்ப ஒன்றும் கழிக்கல, 10 15 கழிக்கல, 1 கழித்தார். என்ன நடந்தது? மாடாக, மிருகமாக, 5 அறிவுகள் உள்ள பிராணியாக மாறினான். எனக்கு அன்பானவர்களே, ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களை பச்சை மரங்களாக, கனி கொடுக்கிற மரங்களாக, அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற மரங்களாக, உங்களுடைய கனிகளாலே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிற மரங்களாக வைத்திருக்க, இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிளான் எல்லாம் வைத்திருக்க, நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அவர் பார்த்து கொண்டே இருப்பார். மிக எளிதாக செயல்படுவார். 6 - 1 முடிந்தது. அரண்மனையை விட்டு அவனை துரத்தி அடிக்கிறார்கள். இப்ப எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிறார். என்ன வந்தது? பெருமை. ஆண்டவருடைய கரிசனையை கொஞ்சம் கூட அந்த ராஜா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தானியேலால எச்சரிக்கப்படுகிறார். ராஜாவை, இது உங்களுக்கு வரக்கூடாது, இந்த காரியம் உங்களுக்கு வரக்கூடாது. எச்சரிப்பை ராஜா ஏற்றுக்கொள்ளல. சரியான பாடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த 6 அறிவை இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கிற துதியை பார்த்து,
ஆண்டவரை பாடுகிற பாடலை பார்த்து, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்த்து, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ப்ளஸ் போட்டு பொண்ணு போட்டா 7ஆய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க. அது என்ன அறிவு? பரிசுத்தவான்களுடைய ஒளியை அறிகிற அறிவோ. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. மரம், செழிக்கிற மரம் மாடாக மாறக்கூடிய அறிவு கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு என்ன அறிவு? 6 அறிவு. பரிசுத்தவான்களுடைய மொழியை அறிகிற அறிவாய் இந்த மாலையில செழிப்பதாக. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் பார்க்குறோம், கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களை 7வது அறிவை நோக்கி உங்களை நடத்துகிறார். ஒருவேளை ஆலயத்திலிருந்து 6 அறிவோடு வந்திருந்தீங்கன்னா, எல்லாரும் தான் இதை விட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு வெளியே போகும் பொழுது எப்படி போக போகிறோமா? எப்படி எழுது? பரிசுத்தவான்களுடைய மொழியை அறிகிற அறிவோடு நம்மை நடத்துவாராக. ஆமென் சொல்லு. கனிதரும் காலம் எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேல் பற்றி போட்டு கனிதரும் காலம் எங்கள் நாள உலகத்தை